அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிக்க ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பு முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய உட்கட்சி சார்ந்துதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இது மக்களுக்கான சந்திப்பு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா ஆயிருச்சு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பேர் சந்திக்கிறாங்க. எப்படி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறது சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஜி.கே. வாசன் அவர் அமித்ஷா சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவசரமா உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு எப்படி நடந்தது அப்படின்னா, மக்களை பூரா முட்டாளாக்கிட்டு தான் அறிவாளிங்கிற மாதிரிதான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரு, நான் மக்களுக்காக நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன், மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தேவையானதை நான் பெறுவதற்காக ஒரு எதிர்கட்சி தலைவரா நான் இங்க இருந்து அமித்ஷாவை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவங்க சொன்னது என்ன தெரியுமா? அதிமுக அலுவலகத்தை அவர் பார்க்க போயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னது மறு நிமிஷமே பொய்ன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அலுவலகத்தை பார்க்க போறோம்னு சொல்லிவிட்டு நைட்டு 8 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வீட்டுல போய் சந்திச்சு பேசினது மக்கள் மத்தியில தெரிஞ்சு போச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வெளியில செய்தியாளர்கள் சந்திப்பை ஒண்ணு நடத்தினார் இல்லையா? அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாங்க அமித்ஷா அவர்களோட எடுத்து சொன்னா, நாங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா நாங்க செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க அப்பண்டமான ஒரு பொய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் பிளஸ் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது, இதை பத்தி தான் பேசி இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்மந்தி வீட்டுல இடி ரெய்டு நடந்தது. இப்ப இதையெல்லாம் காரணம் வச்சு இதையெல்லாம் தப்பிக்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு. மேலும் ஒரு காரணம் இருக்கு. தேர்தல் ஆணையத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலர் வழக்கு சம்பந்தமாகவும் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு விசாரிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க தேர்தல் ஆணையம். அந்த விசாரணை நமக்கு சாதகமா வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு என்னென்ன தேவையோ அதை பூரா செஞ்சு முடிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த முறையும் அதே மாதிரிதான் போயிருக்காரு. இரட்டை இலை சின்னத்தை ஒருவேளை தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அவருடைய கையில கொடுத்துருச்சுன்னா நம்ம நிலைமை படுமோசமா ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவருக்கு இதனுடைய சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சம்மந்தி அவர்களுடைய இடி ரைடு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை வழக்கு. இந்த இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தா மட்டும்தான் அவர் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இரட்டை இலை சின்னம் இருக்கிறதுனால ஒருவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. ஒரு தலைமை தனக்கான தகுதியை நிரூபித்தாதான் மக்கள் இவர் தான் தலைமை அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்ற ஒரு தலைமையை யாருமே பொதுச் செயலாளர் சொல்லி ஏத்துக்க தயாராக இல்லை. தயவு செய்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை நீங்க கொடுத்துறாதீங்க, நான் கூட்டணிக்கு நான் தயாரா இருக்கிறேன், நான் உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அறிவிப்பை சொன்னேன் அப்படின்னா திமுகவில் எதிர் விமர்சனங்கள் நிறைய வரும். என் மேல 4800 கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு வழக்கு இருக்கு, 11 மருத்துவக் கல்லூரி கட்டினதுல வழக்கு இருக்குது, கொடநாடு வழக்கு வேற இருக்கு, இந்த விசாரணை எல்லாம் என் மேல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு நான் வேணாம், தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே உங்களுடைய கூட்டணியை நான் முழுமையா நான் அறிவிச்சிடறேன், பிஜேபியோட தான் கூட்டணின்னு சொல்லி நான் அறிவிச்சிடறேன் அப்படிங்கிற நீதியில தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தெரியுது. இதுல இருந்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் வேணும். அந்த இரட்டை இலை சின்னத்துக்காக அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே டம்மி ஆயிடுவார். இப்ப எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்லாம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பை யாருமே ஏத்துக்கல. ஒரு பக்கம் அன்வர் ராஜா அதிமுகவுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுவர்களோடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுவர்களோடு இனியும் என்னால் பயணிக்க முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு அப்படிங்காரு. செம்மலை என்ன சொல்றாரு? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியான ஒரு பேச்சுக்கெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் ராயபுரத்துல நான் 25 வருடம் முடிசூடா மரணா இருந்தேன், அப்படி இருந்து முடிசூடா மரணா இருந்த என்னையே தோக்கடிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சதுதான் அப்படிங்கிறாங்க.
இது எல்லாமே வந்து பிஜேபியினுடைய எதிர்ப்பாக தான் இங்க இருக்குது. ஆனா ஆதரிக்கிறவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து கொங்கு மண்டலத்தை போய் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை தான் ஆதரிக்கிறாங்க. தங்கமணி, வேலுமணி, இது கேசி கருப்பணன், செங்கோட்டையன், இப்படியான ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவுல அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப தங்கமணி சேர்க்கிறதா இருந்தாலும் வேலுமணி சேர்க்கிறதா இருந்தாலுமே பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சாதான் இங்க வந்து பிஜேபி ஓரளவு வளர்ந்துருச்சு. அது நம்ம கண் முன்னாடி வந்து நமக்கு நல்லா தெரியுது. அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஒரு நெருக்கடியில தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா போய் சந்திச்சு கூட்டணிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், இரட்டை இலை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இப்போதைக்கு வந்து உங்களை நான் கூட்டணியில இருக்கேன்னு சொல்லி எங்களால் அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிச்சா அப்படின்னா என் மேல வந்து வழக்குகள் இருக்கு, அதையெல்லாம் விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி இதெல்லாம் வந்து நான் உங்க கூட்டணியை பத்தி நான் அறிவிப்பு வெளியிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தி மீது நடந்த இடி ரெய்டையும் கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய உட்கட்சியை பத்தி பேசத்தான் போயிருக்காங்களே தவிர இங்க வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து சொல்றதுக்காக அவங்க போகல. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, பேசுறது ஒன்னா இருக்கும், வெளியில வந்து சொல்றது ஒன்னா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் பத்தி கூட்டணி பத்தி பேசினதான். ஆனா வெளியில வந்து என்ன சொல்லிட்டாரு, நிதி ஒதுக்கலை, இருமொழி கொள்கை, இதையெல்லாம் வந்து சொல்லிட்டு நாங்க மக்கள் பிரச்சனைக்காக வந்தோம், திமுக வந்து இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுருச்சு, அதெல்லாம் வந்து நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு வெளியில வந்து சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிய பிஜேபி நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறதா நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.